அர்ச்சுனா, எனக்கென்று உலகில் எதுவித கடமைகளும் இல்லை. நான் உலகில் அடைய வேண்டிய பொருள்களும் இல்லை. ஆனாலும் நான் தினமும் சுழல்கின்றேன். ஏன் தெரியுமா? நான் சும்மா இருந்து விட்டால் என்னை பார்த்து அனைத்து மக்களும் சும்மா இருந்து விடுவார்கள். அவர்களை அவ்வழியில் விட்ட பாவம் என்னை வந்தடையும். அதனால் நான் கூட சதா சுழல்கின்றேன். நீயும் சும்மா இருக்காமல் உனது கடமையைச் செய். அக்கடமையையும் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு செய். பகவத்கீதை. கடவுளை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை. இது சான்றோர் வாக்கு. என்னை நீ எங்கு பார்க்க நினைக்கின்றாயோ அங்கே நீ பார்க்கலாம். நான் எல்லா இடத்திலும் உரைகின்றேன். நான் கண்கள் இல்லாமல் காண்கின்றேன், காதுகள் இல்லாமல் கேட்கின்றேன், வாயில்லாமல் பேசுகின்றேன், கால்கள் இல்லாமல் நடக்கின்றேன், கைகள் இல்லாமல் ஏற்கின்றேன். தேவி மகாத்மியம். யார் யார் எந்த எந்த இடத்தில் என்னை எங்கு எப்படி வைத்து வழிபடுகிறார்களோ நாம் அந்தந்த இடத்தில் அந்தந்த ரூபங்களில் காட்சி கொடுத்து அவர்களுடைய பக்தியையும் ஏற்று அவர்களுக்கு வேண்டியவற்றை அள்ளி வழங்குகின்றேன். பகவத்கீதை. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. கடவுளை நாம் வணங்க வணங்க நமது பாவங்கள் குறையும், செய்வினைகள் நீங்கும், புதிய பாவம் நம்மை தொடராமல் பார்த்துக் கொள்ளும். புதிய பாவம் தொடராமல் பார்த்துக் கொள்வதற்கு எம்பெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபம் செய்வது சாலச் சிறந்தது. ஓம் நம சிவாய. ஆசையே துன்பத்திற்கு காரணமாகும். ஆசையை விட்டொழித்தால் நம் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும். உண்மையான பொருளை உணர்வதே உண்மையாகும். சத் என்பது உண்மையாகும். அந்த சத் என்பதை நாம் எப்படி அடைய வேண்டும்? அது வழிபாட்டினால் மட்டுமே அடையலாம். இந்த உலகத்திலே தோன்றி மறையக்கூடிய பொருள்கள் அனைத்தும் ஒரு காலத்தில் நாம் அதை விட்டு செல்லுதல் வேண்டும். அன்றி அவைகள் நம்மை விட்டு விலகிச் செல்லும் நிச்சயமாக. அழியக்கூடிய பொருள் மீது ஆசை வைப்பதைக் காட்டிலும் அழியாத பொருள் மீது, அழியாத உயிர் மீது, அழியாத இறைவன் மீது அன்பு வைத்தல் சாலச் சிறந்ததாகும். ஆகவே உலகில் அழியாதது எது என்றால் அது இறைவனாகும். ஆகவே நீ இறைவன் மீது பக்தி செலுத்து. இறைவன் மீது உன்னுடைய உடைமைகளை அர்ப்பணம் செய்து கொள். இறைவனுக்கு உன்னை அர்ப்பணம் செய்து கொள். இறைவனை நீ உன்னுள் பார்த்துக்கொள். கடவுள் உன்னை எல்லாவற்றிலும் இருந்து காப்பாற்றுவார். எல்லா பாவங்களிலிருந்தும் நான் உன்னை நிவர்த்தி செய்கின்றேன். எல்லாவற்றையும் என்னிடம் அர்ப்பணித்து விடு. கடமையைச் செய், பலனை எதிர்பாராதே என்கின்றார் பகவான் கீதை. திரிதளம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் சத்ரஜாயுதம் திரிஜன்ம பாவ சம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம். திரிதளம் திரிகுணாகாரம் என்றால் 3 இதழ்கள் கொன்ற வில்வமிலை. நாம் உலகிலே பெரும் புண்ணியங்களை செய்ய முடியாது போனாலும், அதை செய்வதற்கு நமது வசதி இல்லாமல் போனாலும் 3 இதழ்கள் கொண்ட இந்த வில்வமிலையை எடுத்துக்கொண்டு போய் சிவபெருமானுடைய சன்னதியிலே அவருக்கு முன்னாலே அர்ப்பணித்து, இறைவா, இதை நீ முழுமனதுடன் ஏற்றுக்கொள், என் வசதிக்கு ஏற்ப இவைகளை தருகின்றேன் என்று சொல்லி ஒரு சொட்டு தண்ணீரும் ஊற்றிவிட்டால் திரிதளம் திரிகுணாகாரம் திரிநேத்திரஞ்ச திரயாயுதம் திரிஜன்ம பாவ சம்ஹாரம் 3 ஜென்மங்களிலே நாம் செய்த பாவங்கள் நீங்கும் என்று வில்வாஷ்டகம் சொல்லப்படுகிறது.